நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே ஆராதனை என்பது மிக மிக முக்கியமான. ஆகவே ஆராதனை நாம் நழுவ விடக்கூடாது, அதில் பங்கு கொள்கிறோம். பல மாதங்களாக நாம் புதன்கிழமை ஆராதனை நாம் செய்வதில்லை. காரணம் உங்களுக்கு தெரியும். உலகத்திலே கொள்ளை நோய் போன்ற காரியங்கள், இந்த அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு நாம் கட்டுப்பட்டு கொஞ்சம் சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகவே தேவன் அது கிருபையை நீக்கி போட்டார். மறுபடியும் நாம் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்க வந்து கூடியிருக்கிறோம். தன்னுடைய சுய மேன்மை பாராட்ட வரவில்லை, தற்பெருமையை பேசிக்கொள்ள வரவில்லை. தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தக்கூடி வந்திருக்கிறோம், அவரையும் மேன்மை பாராட்ட வந்திருக்கிறோம். ஆகவே தேவனுடைய ஸ்தலத்திலே நாம் பயபக்தியாக இருக்க வேண்டும். நாம் பயபக்தியாகவும் கனத்தையும் மதிப்பும் கொடுக்க வந்திருக்கிறோம் என்ற ஒரு ஸ்தலமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாசிக்கிறா அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் என்று. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இங்கு உலவாய் கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்களா? அப்போ இந்த ஸ்தலத்தை நாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்? சுத்தமாக பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், பயபக்தி காணப்பட வேண்டும். ஆகவே சில நேரத்தில் நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்று வந்தேன். ஆராதனை முடிந்து நாம் கடந்து செல்லும்போது சபையில் பார்க்கும்போது கீழெல்லாம் ஒரே பேப்பர்கள், சாக்லேட் பேப்பர், பிஸ்கெட் துண்டுகள், இது போன்ற நிறைய குப்பைகளாக இருக்குது. தேவனுடைய ஸ்தலம் என்று நாம் சொல்கிறோம். அதை நாம் எப்படி அதை வைத்துக் கொள்கிறோம் என்பதை நாமே உணர்ந்து பார்க்க வேண்டும். ஆகவே இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தில் பார்க்கும்போது அங்கே தேவன் உங்களை ரட்சிக்கும்படியாக அவங்களுடைய பாளையத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அப்போ அந்த பாளையத்தை எங்கள் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அங்கே மோச நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறார். நீங்கள் மலைஜாலம் கழித்து போகும்போது கையில் ஒரு கோலுடன் சென்று அதை மூடி போட்டு வர வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ அவ்வளோ பரிசுத்தமாக அங்கே இருக்கணும் என்றதுக்காக அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் அந்த வார்த்தைகளை மீறக்கூடாது. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இரண்டும் இரண்டு கண்கள் போன்றது. ஒரு கன்றை மூடிக்கொண்டு ஒரு கன்றை பார்ப்பது இல்லை, ரெண்டுத்தையும் பார்த்தா தான் அது சரியாக தோன்றும். அவ்விதமாக நாம் ஒவ்வொரு காரியத்தையும் பயபக்தியாக செய்ய வேண்டும். சிறு பிள்ளைகளை பெற்றோர்கள் தான் அவர்களை பாதுகாக்க வேண்டும். ஆகவே நாம் உலக பிரகாரமாக பார்க்கும்போது மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே பெற்றோர்கள் தான் முதல் அடிப்படையில் அவங்களுக்கு புத்தி சொல்லி அவங்க எப்படி வளர்க்க வேண்டுமோ அப்படியாக வளர்க்கணும். அடுத்தது கல்வி ஞானத்தை பெறுவதற்காக குரு நல்ல ஒரு அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. இதெல்லாம் தேறின பிறகு தான் தேவனிடத்தில் ஒழுங்கு திரும்ப போய் நிற்பதற்காகத்தான் தேவன் மேலாக வைத்திருக்கிறார். ஆகவே இதெல்லாம் நாம் கற்றுக்கொண்டு தேவனிடத்தில் அணுக வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் ஆராதனைக்கு நம்ம ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நேற்றும் மீண்டும் மீண்டும் மாறாத சர்வ வல்லமுள்ள தேவனே, நன்றோடு துதிக்கிற கர்த்தாவே, இம்மட்டமாக ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒன்று கூட்டி சேர்ந்த தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிற தகவனே, இதோ ஆண்டவரே, நாம் தெரிஞ்ச தீராமல் செய்திருக்கிற தவறுகளை மன்னியும் எங்கள் கிருபையாகும் ஆண்டவரே. நம்முடைய கிருபை நாங்கள் போக்கடித்துக் கொள்ளாத அப்படின்னு பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இதோ ஆண்டவரை கொடுக்கப்படுகிற அந்த கிருபையை ஆண்டவரை காத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்கும்படியாக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, அப்படி சமூகத்திலிருந்து உங்களுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை ஆண்டவரை நீங்கள் பேசும் ஆண்டவரே. அதுக்கு கீழ்ப்படிந்து உண்மை உத்தமாக வாழ முடியாத கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இதோ ஆண்டவரை திருத்திக் கொள்வதற்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை தான் எங்களுக்கு சுத்தப்படுத்துகிறது ஆண்டவரே. ஆகவே எங்களிடத்தில் இருக்கிற கலைகளெல்லாம் நீக்கி போட்டு சுத்தம் செய்து கனி தரும் விருட்சங்களாக மாற்ற வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இரக்கமாறும் கிருபையாகவும் ஆண்டவரே. இது ஆண்டவரே, நீதி மேல் பசிவதற்கும் உள்ளவர்களாய் வந்திருக்கிறவர்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் ஆண்டவர் வந்து கொண்டு இருக்கிற சகோதர சகோதரி ஆண்டவரே துரிதமாய் கொண்டு வந்து சேரும் ஆண்டவரே. இது ஆண்டவர் வருகிற வழியில் எந்த ஒரு தடைகளும் நாச மோசங்களும் ஏற்படாத பாதுகாத்து சொல்லுங்க ஆண்டவரே. இது ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தின் மகிமை கண்டு கொண்டு வந்து அவர்களை மகிமைப்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இறக்கம் பாராட்டும் ஆண்டவரே. தகப்பனே, இது ஆண்டவரே, இந்த சபைக்கு விரோதமாக எழுதுகிற பொல்லாத பிசாசன் அந்த சக்திகள் நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே, பொல்லாத பிசாசை இப்படியாக கெட்டிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான் என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவரே. இதாண்டவரே, சபை வளர்ந்து வருகிற நேரே இது ஆண்டவரே, ஆத்துமக்கள் வழி போகாதபடிக்கு இடைக்கட்டி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது ஆண்டவரே,
கிறிஸ்துவ பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஆண்டவருக்கு விஷயம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே இருக்கிற பொல்லாத காரியங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. அது சிறுகி கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போகட்டும் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே கிறிஸ்துவனுடைய ஆவியின் கனிகள் எங்களுக்குள்ளே பெருகும்படியாக இருக்கிற செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தாருங்க. இசை பாடல் ஜபம் யாவும் உடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. ஆராதனை துவக்கும் முதல் முடிவு மட்டும் உங்களுடைய அபிஷேகம் வேலைக்கு ஒவ்வொரு அபிஷேகித்து இதாண்டவரே ஒரு வெளியேறப்பட்ட ஐஸ்வர்யத்தினாலே ஆண்டவரே உங்கள் ஆத்மாக்களை நிறைப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ கடந்து செல்லும் போது ஆண்டவரே இதோ நான் தேவனுக்கு மகிமையாக ஜீவிப்பேன் என்று தீர்மானத்தோடு கடந்து செல்ல வேண்டிய செய்யும். பேசுகிற வாயை ஆண்டவரை விட்டு செய்யும், பாடுகிற வாயையும் விட்டு சேதம் செய்யும் ஆண்டவரே. கேட்கிற செவியில விட்டு செய்யும் ஆண்டவரே. ஆத்மாவை விட்டு சேதம் செய்யும் ஆண்டவரே. வார்த்தையானது ஆண்டவரே இதோ தலைக்கு மேலே கடந்து செல்லாமல் ஆத்மாவுக்கு சென்று பழசெல்லும்படியாக செய்யும். இதோ ஆண்டவரே இவன் யாரும் ஆண்டவரே இதன் முன்னாடி பிரசாரா இருக்கிற பசுத்த ஆவியானவர் ஆமாண்டவரே நீங்கள் அசைவ கண்டு இருக்கிறேன். இதாண்டவரே கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்தினாலே நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமீன். முதல் பாடலாக தேவா நாம் எதனால் விசேஷித்தவன் என்ற பாடலை நாம் பாடுவோம். நாம் எதனால் விசேஷித்தவர்கள்? தேவன் நம்மோடு கூட வரதுனால தான் நாம் விசேஷித்தவர்கள். இல்லைன்னா நாம் ஒன்றும் இல்லை. ஆகிய தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அந்த பாடலை நாம் பாடுவோம்.
எவ்வளோ நல்லவராக இருக்கிறார். வாழ்க்கையில் எவ்வளோ கசப்புகள் வந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் எப்படியாக நம்மளை அற்புதமாக நடத்துகிறாரு பாருங்க. ஆமாம், வாழ்க்கையில் போராட்டங்கள் துன்பங்கள் எல்லாம் வந்தால் அதெல்லாம் ஒரு யுத்தம். யுத்தம் இருந்தால் தான் நம்ம ஜெயம் எப்படின்னு தெரியும், வெற்றி எதுன்னு தெரியும். யுத்தம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க. ஆகவே தேவன் எல்லா கசப்புகளையும் நீக்கி போட்டு அந்த கசப்பான காரியங்களை தேனாக மாற்றி நம்மளை வழிநடத்துகிறார். மாற்றத்தில் துன்பங்கள் தொல்லைகள் வந்தாலும் நாம் ஆவியில் தேவனை துதிக்க வேண்டும். ஆவியில் மகிழ்ந்திருக்கும் போது தேவன் ஆசீர்வதிப்பார். எப்போதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும். அதுதான் முக்கியமானது. அடுத்தபடியாக நாம் பாடல் புத்தகத்தின் 100வது பாடல் பாடுவோம். பாடலுடைய அர்த்தம் என்ன கொஞ்ச நாள் நீங்கள் ஆராய்ச்சி பார்த்துருக்கீங்களா? எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன விஷயம், வேறு விஷயம் கொஞ்சம் நீங்கள் பேசிருக்கீங்களா? இந்த பாடல் வந்து இஸ்ரவேலுடைய ஜனங்கள் அக்கிரமம் பெருகி போய் பாவம் பெருக்கி போனதுனால தேவன் வந்து சத்துருக்களை போகல. சத்துருக்கள் வந்து இவங்களை நெருக்கி ஒடுக்கி சூறையாடி கொள்ளையாடி வியாக அவங்களை புண்படுத்தி ஏப்பார் அற்றுகளா நீ உன்னை விசாரித்த ஆளே இல்லை என்று சொல்லி விடுற அளவுக்கு அந்த இஸ்ரவேல் அப்படியாக கீழே தள்ளப்படுது. மகிமையற்ற சீவனா மாறுது. அப்போ தேவன் வந்து அப்போதான் அவன் மேலே மனது ஒதுக்கி இனி நான் வந்து அப்படியாக மட்டும் மறுபடியும் உனக்கு அந்த சீவனுடைய மகிமையை திரும்ப தருவேன். உனக்கு உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன், கட்டுவேன், உன்னை குணமாக்குவேன். மண்மேடான அந்த தேசத்தில் மறுபடியும் அந்த நகரம் உருவாகும், அரண்மனை போல நிற்கும். அங்கிருந்து எனக்காக ஸ்தோத்திர பலிகள் வரும். சபையை நிறுத்துவேன். பிள்ளைகளும் சபைகளுமாக அங்கே வந்து எனக்காக ஆனந்த துதியோட ஆடல் பாடல் எல்லாம் கேட்கும் என்று சொல்றாரு. இது எங்க சொல்றாங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசனத்தில் சொல்றாரு. நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசினா அதனுடைய காரியங்களை நாம் படிக்கலாம். நம்ம அதே காரியம் தான் மாசப்படிவான இஸ்ரவேலர்கள் நம் ஆவிக்குரியர்கள். தேவன் நமக்கு அமிதமாக செய்கிறார். தேவனை ஆராதி ஆடல் பாடல்கள்னு அவருக்கு துதிப்போம். ஆ
செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான மாலை நேரத்திற்காகவும் இந்த நாளிலும் ஆண்டவரை உங்களுடைய பாதத்தின் கீழ் எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றியோடு ஆண்டவர் இதோ கர்த்தாவே, நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல தகப்பனே, நாங்கள் உம்முடையவர்களாய் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரதிகளாய் இருப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை நாங்கள் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் தகப்பனே. கடந்த நாட்கள் முழுவதும் எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பாதுகாப்புக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக, வார்த்தைக்காக, ஆண்டவருடைய கர்த்தா அரவணைப்புக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு இந்த நேரத்திலும் கர்த்தாவே ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு போதித்து எங்களை தாங்கி நடத்தும்படியாய் ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது தகப்பனே, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதை விசுவாசித்து அதை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கர்த்தாவை கிரியிலே கொண்டு வர உதவி செய்யும் தகப்பனே. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவர் அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவரே, அந்த அறிக்கையில் இருக்கிற கர்த்தாவே அந்த வல்லமை ஆண்டவரே எங்கள் மேல் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. ஆமாண்டவர், அறிக்கையிலே நீர் கிரியை செய்கிற கர்த்தராய் இருப்பதற்காக உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இதோ நாங்கள் அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர், எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர், எங்களுடைய குறைகளை ஆண்டவரை நீக்குகிறீர், எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர் தகப்பனே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ கர்த்தாவே, எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஆசாரியராய் நீர் இருப்பதற்காக உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இதோ பொல்லாத உலகத்தில் தகப்பனே நாங்கள் ஜீவன் தப்ப ஆண்டவரை எங்களுக்காக தாவே நீர் ஆண்டவருக்கு கர்த்தாவே பரிந்து பேசுகிறவராய் இருப்பதற்காக உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இடையிலே நீர் இல்லை என்றால், நம்முடைய ரத்தம் இல்லை என்றால் ஆண்டவரே நாங்கள் காட்சியில் இருக்க முடியாது தகப்பனே. நாங்கள் இழக்கப்பட்டவர்களாகி விடுவோம். ஆனால் எங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுடைய ரத்தத்தை எங்கள் மத்தியிலே வைத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஜீவனை எங்கள் மத்தியிலே வைத்ததற்காக நன்றி. நீரே ஆண்டவரே பிரதான ஆசாரியராய் எங்கள் மத்தியிலே வந்து தாப்பனை எங்களுக்காக ஆண்டவரே உதவி செய்கிற கர்த்தராய் இருப்பதற்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இதை இப்பொழுது ஆண்டவரே இந்த வருடத்தினுடைய முதல் புதன் ஆராதனையில பங்கு பெறும்படியா எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. அந்த இருக்கிற அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. இதோ இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. இதோ இந்த செய்திக்குரிய ஆசீர்வாதத்தை இதோ இந்த பிள்ளைகள் பரிபூர்ணமாய் சுதந்திரிக்க உதவி செய்யும். இதோ இந்த பிள்ளைகளை கர்த்தாவை பொறுப்பேற்றுக் கொள்ளும் படி நடத்தும் தகப்பனே. இதோ தேவைகள் எல்லாவற்றையும் சந்தேகம் இந்த வருடத்தில் தகப்பனே நிறைந்த பிள்ளைகளுக்கு கர்த்தா வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருந்து போதுமானவராய் இருந்து தாங்கி நடத்தும். கைடு செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும், எடுக்கிற பிரயாசங்களை ஆசீர்வதியும், பாதுகாத்து வழி நடத்தும். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் வேதத்தின் ஒரு பகுதியை வாசிப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். கர்த்தர் இந்த வேத வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் யாரும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் இந்த அருமையான நாளிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாகவும் நம்முடைய ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளும்படியாகவும் நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்ததற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த அருமையான வருடத்தில் முதலாவது புதன்கிழமை
இவனாய் கர்த்தர் ஆராதனையில் பங்கு பெற உதவி செய்தார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நாம் கர்த்தரை தேடும் பொழுது அவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு நாம் முதலிடம் கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு முதலிடம் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் அருமையான சகோதரி சகோதரி, அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே மறந்து போகக்கூடாத ஒரு வார்த்தை, முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதி. அப்படியே நாம் ஆண்டவருக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கனிமணி போல் பாதுகாத்து அவர் நடத்துவார். இப்போது வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்திலிருந்து ஒரு சிறு காரியத்தை நான் உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறேன். வார்த்தை விசுவாசித்து அறிக்கை செய். இந்த செய்தியினுடைய இரண்டாவது பாகம் மிக ஒரு அவசியமான ஒரு செய்தியாக இது இருக்கிறது. ஆகவே நாம் வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து அதை என்ன செய்ய வேண்டும் என்றால் அறிக்கை செய்ய வேண்டும். அப்படியே நாம் அறிக்கை செய்யும் பொழுதுதான் அந்த வார்த்தை என்ன செய்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். ஆகவே அந்த அறிக்கை நம்மிடத்துல இல்லை என்றால் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யாது. அது அருமையான சகோதரி சகோதரி, நாம் அதை அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அறிக்கை என்றால் என்ன என்பதை குறித்து நான் கடந்த நாட்களில் உங்கள் மத்தியில் கொண்டு வந்தேன். அறிக்கை என்பது அது ஒரு கிரியையாக இருக்கிறது. ஆகவே வாயினால் சொல்வது மாத்திரமல்ல, அதை நாம் கிரியிலே காண்பிக்க வேண்டும். ஆகவே ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் அங்கே கண்டோம். அவன் என்ன செய்தான் என்றால் அவனிடத்துல கொடுக்கப்பட்ட வார்த்தையை அவன் விசுவாசித்தான். விசுவாசித்து அவன் அந்த அறிக்கையை செய்தான், கர்த்தர் எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பார் என்று. அது மாத்திரமல்ல, அவன் கிரியில அதை காண்பித்தான். அந்த குழந்தைக்காக அவன் தொட்டிலை ஆயத்தப்படுத்தினான். அந்த குழந்தைக்காக ஒரு ஷொட்டரை பின்னிக் கொண்டிருந்தான். அந்த குழந்தைக்காக ஒரு சாக்ஸை அவன் அங்கே பின்னிக் கொண்டிருந்தான். அந்த குழந்தையை எப்படி பாதுகாப்பது, அந்த குழந்தை பிறக்கும் பொழுது இந்த வனாந்திரத்துல அந்த குழந்தையை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி அதை வளர்க்க வேண்டும், அதற்குரிய ஆயத்தங்களை எல்லாம் அவன் செய்ய ஆரம்பித்து விட்டான். ஆகவே இதுதான் அங்கே கிரியா இருக்கிறது. இதுதான் மெய்யான ஒரு அறிக்கையா இருக்கிறது. ஆகவே அந்த அறிக்கை என்பது அது கிரியை சார்ந்ததாக இருக்கிறது. கிரியை இல்லாமல் நாம் அறிக்கை செய்வோம் என்றால் அது ஒரு வீணான ஒரு அறிக்கையாக இருக்கிறது. அது நம்மை தேவனை மறுதளிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது என்று அங்கே பவுல் அதை குறித்து சொல்லுகிறார். ஆகவே அதை நான் உங்களுக்கு மத்தியில் கொண்டு வருகிறேன். ஆகவே நாம் வாசிக்கிறோம் ரோமர் 10ஆம் அதிகாரம் 8 வாசிக்கிறோம். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசத்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆகவே நாம் பார்க்கிறோம், அங்கு ஒரு விசுவாசமும் அறிக்கையும் இருக்கிறது. அங்கே கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் விசுவாசிக்க வேண்டும். எப்படி என்றால் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று. இயேசு கிறிஸ்து இப்போது நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் மரித்த தேவன் அல்ல, அவர் ஜீவிக்கிற தேவன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்றால் அவர் ஜீவிக்கிற தேவன். அவர் ஜீவாதிபதியாக இருக்கிறார். அவர் இங்கே நம் மத்தியிலே இருக்கிறார். ஆகவே அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் விசுவாசிக்க வேண்டும். அதை என்ன செய்ய வேண்டும் என்றால் அறிக்கையும் செய்ய வேண்டும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆகவே நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், அங்கே ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்றால் அதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ஆகவே இப்ப நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஞானஸ்நானம் பெறுகிறோம். எப்படி பெறுகிறோம் என்றால் அங்கே அதை விசுவாசிக்கிறோம். உண்மையான ஒரு ஞானஸ்நானம் எதுவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுக்கிற ஒரு ஞானஸ்நானம். அதுதான் உண்மையான ஒரு ஞானஸ்நானம். அதை நாம் விசுவாசிக்கிறோம். அதை என்ன செய்கிறோம் என்றால் அங்கு கிரியையில காண்பிக்கிறோம். அதை அறிக்கை செய்கிறோம். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அவர்தான் உண்மையான தேவன், அவர்தான் உண்மையான ரட்சகர். அவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுக்கிற ஞானஸ்நானம் உண்மையான ஞானஸ்நானம். இன்றைக்கு ஸ்தாபனங்கள் கொடுக்கிற ஞானஸ்நானம் அது நிசாயா அந்த கமிட்டியில ஏற்படுத்தப்பட்ட மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானம் வேதத்தில் இல்லை. நான் எடுக்கிற ஞானஸ்நானம் வேதத்தில் இருக்கிறது என்பதை இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம், அறிக்கை செய்கிறோம். அப்பொழுது நமக்கு ரட்சிப்பு வருகிறது. ரட்சிப்பு எப்படி வருகிறது? பரிசுத்த ஆவியின் மூலமாக. நாம் பார்க்கிறோம், அதை இருதயத்தில் விசுவாசித்து அதை வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி செய்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. உண்மையாகவே உள்ளத்தில் விசுவாசித்து இருதயத்தில் விசுவாசித்து உண்மையாகவே அறிக்கை செய்வார்கள் என்றால், அதன் பேரில் கிரியை செய்வார்கள் என்றால் அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது இல்லை. வாசிக்கப்படும்.
அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்படுவது இல்லை. மெய்யாகவே அருமையான சகோதரி சகோதரி, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஐயாங்க உண்மையாகவே மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுவோம் என்றால் நாம் வெட்கப்படுவதே இல்லை. நமக்கு பரலோகம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நம்ம ஐயா அந்த பரலோகத்துக்கு செல்வதற்குரிய அந்த படியிலே ஏறிவிட்டோம், அந்த வாசலிலே நுழைந்து விட்டோம். இதுதான் உண்மையான ஒரு விசுவாசம். இதை நாம் அங்கே அறிக்கை செய்கிறோம். ஆமரியான சகோதரி சகோதரி, இப்படியாக நாம் அங்கே விசுவாசத்தை அறிக்கை செய்யும் பொழுது அங்கே தேவனாய் கர்த்தர் என்ன செய்கிறார்னா ஐயா நம்மை பாதுகாக்கிறார். அதை இப்படியாக சொல்கிறார். நாட்களை நான் மத்தியில் வாசித்து காண்பது கிருபையின் செய்தி. கிருபையின் செய்தி என்ற தலைப்பில் திரசி பிரசங்கிக்கிறார். அதில் 176வது பேராவில் அவர் எப்படியாக சொல்கிறார், நாம் அவரை முதலில் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவரை அறிக்கை பண்ணாமல் அவரால் நமக்கு ஒன்றையும் செய்ய முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவரை அறிக்கை பண்ணாமல் அவரால் நமக்கு ஒன்றையும் செய்ய முடியாது. முதல்ல அவரை ஏற்றுக்கொள்ளணும், விசுவாசிக்கணும். அதன் பிறகு அதை அறிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய ஜீவியத்தின் மூலமா நான் அவரை ஏற்றுக்கொண்டேன் என்பதை காண்பிக்க வேண்டும். அப்படி காண்பிக்கவில்லை என்றால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆமாங்க, ஒரு காலத்தில் ஆண்டவர் உதவி செய்ய முடியாது. நம்ம உள்ளத்துக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார். அதை அறிக்கை செய்யணும். பாருங்க, அதை நம்முடைய ஜீவியத்தின் மூலமா வெளிப்படுத்தணும், நம்முடைய வாயின் மூலமா அதை வெளிப்படுத்தணும். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால் இப்போது தேவனாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், என் தேவனாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை பலப்படுத்துவார், என் தேவைகளை சந்திப்பார், என்னை சுகப்படுத்துவார், என்னை மறுரூபப்படுத்துவார். இதை அறிக்கை செய்யும் பொழுது ஐயா அது என்னை அப்பொழுது தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வார். அது ஆண்டவர் ஒரு வழியை வச்சிருக்கிறார். அந்த வழியில தான் தேவனாய் கர்த்தர் கிரியை செய்வார். மற்றபடி நம்முடைய சுய விருப்பத்தின்படி நாம் நடப்போம் என்றால் ஐயா ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியர் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்றால் நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஒரு ஆசாரியராய் இருக்கிறார். அவர் அதை செய்து முடித்து விட்டார் என்று நாம் முதலில் அறிக்கை பண்ணாமல் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. முதல்ல அவர் அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணலன்னா அவர் நமக்கு ஒன்றுத்தையும் செய்ய முடியாது. ஆமாங்க, பாருங்கள், நீங்கள் பீட தண்டையிலே வந்து இரவு முழுவதும் ஜெபம் செய்தாலும் அவர் உங்களை மன்னிக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் வரைக்கும் உங்களுக்கு எந்த நன்மையும் உண்டாகாது. முதல்ல விசுவாசின் அவர் என்ன மன்னிக்கிறாரு, அப்பதான் ஆண்டவர் மன்னிக்க முடியும். ஆக எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாலும் அங்க விசுவாசம் இல்லாம ஜெபம் பண்ணா ஐயா அங்கே பலன் கிடையாது. ஆக சகோதரி சரி, முதலாவது அங்கே விசுவாசம், அதை தொடர்ந்து அறிக்கை, அந்த அறிக்கையை தொடர்ந்து ஐயா கிரியை பாருங்க. ஆக இந்த ஒரு ப்ராசஸ்ல நம்ம வரும்பொழுது தான் தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வார். அப்படி வரவில்லை என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய மாட்டார். இது மிகவும் ஒரு உத்தமமான ஒரு செய்தி, உண்மையான ஒரு செய்தி, அவசியமான ஒரு செய்தி. ஆகவே தேவ பிள்ளைகள் அனைவரும் மிகவும் நீங்கள் கவனமாய் கவனிக்கும்படி நான் கிறிஸ்துவுக்குள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர் திரு சொல்கிறார், அப்போஸ்தலன் பவுல் தீத்துவுக்கு நிருபத்தை எழுதும்போது அவர் இப்படியாக சொல்கிறார். தீத்து 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். ஆமென். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். பாருங்க பவுல் எவ்வளவு அழகா எழுதுறாரு. இன்னைக்கு ஜனம் என்ன செய்யறாங்கன்னா, நாம் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறோம், எனக்கு மேகஸ்தம்பம் தெரியும், எனக்கு அக்னிஸ்தம்பம் தெரியும், எனக்கு எல்லா செய்திகளும் தெரியும், முத்திரைகள் தெரியும், அது தெரியும், இது தெரியும் அப்படின்னு அவங்க என்ன செய்யணும், ஜனங்க இன்னைக்கு அறிக்கை செய்கிறார்கள். இன்னைக்கு இயேசு அறிக்கை செய்யறாங்க, எனக்கு இதெல்லாம் தெரியும், ஆண்டவர் இவ்வளவு நல்லவரே, அவர் உண்மையுள்ளவரே, அவர் சத்தியமானவரே, அவர் அங்கு எரிச்சலுள்ள தேவன், அவர் பாவத்துக்கு மனசாப்படுகிற தேவனாயிருக்கா, அதெல்லாம் சொல்லுவாங்க. அவர் மீட்பர், அவர் ரட்சகர், அவர் ஐயாங்க நம்மை விடுவிக்கிறவர், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பாருங்க சொன்னாரு, அவர்களுக்கு தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். பாருங்க, அங்க
அங்கே கிரியை இல்லை என்றால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் அவரை மறுதளிக்கிறோம். பாருங்க, அறிக்கையிட்டு பிரயோஜனம் இல்லை. பாருங்க, ஆக நாம் என்ன காண்கிறோம் என்றால் அங்கே அறிக்கை செய்வதோடு அல்ல, கிரியை இருக்க வேண்டும். அந்த அறிக்கை கிரியை மூலமாய் அங்கே வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன் என்றால் அது நம்முடைய ஜீவியத்தில் வெளிப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். பாருங்க, அவர்கள் யார் என்றால் அந்த கிரியை இல்லாதவர்கள் யார் என்றால் அருவருக்கப்படத்தக்கவர்கள். அருவருப்பானவர்கள். அருவருப்பானவங்கன்னா என்ன ஐயா? அங்க சகிக்க கூடாதவர்கள். பாருங்க, ஒரு அசுத்தத்தை பார்த்தா நம்ம என்ன செய்யறோம்? அங்க முகத்தை திருப்பிக்கிறோம். அது போலதான் அந்த கிரியை இல்லை என்றால், அறிக்கை செய்தோம் கிரியை இல்லை என்றால் அவர்கள் யார் என்றால் அருவருக்கத்தக்கவர்கள். கர்த்தர் அவர்களை பார்த்து திருப்பிக்கிறாரு, அங்கே கர்த்தர் வெறுக்கிறாரு. அருவருப்பானவர்கள். பாருங்க, அந்த கிரியை நம்ம இடத்துல காணப்பட வேண்டாம். கிரியை இல்லை என்றால் நம்மை பார்த்து ஆண்டவர் முகத்தை திருப்பி விடுவார். கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். பாருங்க, எவ்வளவு அழகா பவுல் எழுதுறாரு. ஐயா, அவர்கள் யார் என்றால் அவர்கள் மறுதலிக்கிறவர்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்கள், கீழ்ப்படியாதவர்கள். அவர்கள் யார் என்றால் எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். கிரியை இல்லை என்றால் எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவர்கள். எதுவுமே செய்யக்கூடாது. அவங்க எந்த நற்கிரியை செஞ்சாலும் ஐயா அது அருவருப்பான ஒரு காரியமா தான் இருக்கும். தேவனுடைய சமூகத்தில் அது ஐயா அக்கிரமமான காரியமா தான் இருக்கும். அது நான் பார்க்க ஆண்டவர்கிட்ட ஜனம் கேட்கிறாங்க, உங்களுடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உங்களுடைய நாமத்தினால பிசாசு விரட்டணும், அந்நிய பாஷை பேசணும் அப்படின்னா, அப்ப ஆண்டவர் சொல்ல அக்கிரம செய்கைக்காரனே என்னை விட்டு அகற்றுவோம், நான் உன்னை ஒரு காலம் அறியவில்லை. யாருன்னா இவன் தான். அறிக்கை செய்வான், இயேசு நல்லவர், இயேசு பரிசுத்தமானவர், நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும், அப்படி எப்படி எல்லாம் சொல்லுவான். அங்க அநேக காரியத்தை சொல்லுவான். நான் பாரு அந்நிய பாஷை பேசுறேன், நான் பாரு தீர்க்க தரிசனம் சொல்றேன், நான் பாருங்க எவ்வளவு அற்புதங்கள் செய்யறேன்னு சொல்லுவான். ஆனா ஆண்டவர் சொல்ற அக்கிரமக்காரன், உன்னுடைய வாழ்க்கை கிரியே இல்லையே, உன்னுடைய வாழ்க்கை நிருபமா இல்லையே, உன்னால யாருக்கும் பிரயோஜனம் இல்லையே, உன்னால ஒரு ஆத்மாவும் பரலோகத்துக்கு போக முடியலையே, நரகத்துக்கு தானே போகுது. பாருங்க, ஜனங்களுக்கு அற்புதத்தையும் ஐயா அந்த அடையாளத்தையும் பார்த்து நரகத்துக்கு தானே போது. யாருமே வாழ்க்கையில மாற்றம் வரலையே, செய்தி ஏற்றுக்கொள்ளவில்லையே. பாருங்க, அதை நான் பார்க்கிறவங்க போட்டு சொல்கிறார். ஆக அவர்கள் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். சகோதரி, ஆண்டவர் நம்மை பார்த்து முகத்தை திருப்பக்கூடாது, அருவருப்பானவர்களாய் திருப்பக்கூடாது. நம்மை பார்க்கும்போது ஆண்டவர் கனிவோடு என் குமாரனை என் குமாரத்தை என்று அழைக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய அறிக்கை மாத்திரமல்ல, கிரியை இருக்க வேண்டும். கிரியை இல்லை என்றால் அருவருப்பானவர்கள், அசுத்தமான அப்படிப்பட்ட ஆண்டவர் ஏற்றுக்கொள்வது இல்லை. நம்முடைய பேச்சில கிறிஸ்து வெளிப்பட வேண்டும், நம்முடைய செய்கையிலே கிறிஸ்து வெளிப்பட வேண்டும், நம்முடைய அசைவில கிறிஸ்து வெளிப்பட வேண்டும், நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் அங்கு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்படும் போது மட்டும்தான் ஐயா கர்த்தர் நம்மை அரவணைக்கிறவராக இருப்பார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வார், மற்றபடி ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். நம்ம சொல்லிக்கலாம், கர்த்தரை குறித்து அறிக்கை செய்து கொள்ளலாம், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் உண்மையாகவே அது விசுவாசம் இல்லை. கிரியை இல்லை என்றால் உண்மையாகவே விசுவாசம் இருக்காது. நீங்க கொஞ்சம் உள்ளத்தை திறந்து பார்ப்பீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விசுவாசம் இருக்காது. அங்கே பாவம் தான் இருக்கும், அங்கே பிசாசு தான் குடியிருப்பான். நம்ம ஆகவே நமக்குள்ளே கிறிஸ்து இருக்க வேண்டும். சகோதரி, விசுவாசம், அதன் பிறகு அறிக்கை. அந்த அறிக்கை விசுவாசம் உள்ள ஒரு அறிக்கையா இருக்கும் என்றால், உண்மையான ஒரு அறிக்கையா இருக்கும் என்றால், அருமையான சகோதரி அதை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். நாம் பார்க்கிறோம், இந்த சிமியோன் என்ற ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். சொல்கிறார், நிறைய காரியங்கள் அவரை குறித்து பேசுறார். அவரை குறித்து ஒரு அருமையான ஒரு மனுஷன் சிமியோன், இஸ்ரவேல்ல பேர் பெற்ற ஒரு மனுஷன், எல்லா ஜனங்களாலும் மதிக்கக்கூடிய ஒரு தெய்வீகமான ஒரு மனுஷன் இந்த சிமியோன். இயேசுனுடைய நாட்களில் வாழ்ந்த விசுவாசி என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன். அவருக்கு இயேசுனுடைய நாட்களில் ஒரு 6 விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறது. அந்த 6 விசுவாசிகள் யார் என்றால் அங்கே இந்த சிமியோனும் அதில் ஒருத்தன்.
அங்க அந்த அன்னாள், மரியாள், அங்க யோசேப்பு, சகரியா, எலிசபெத், இந்த வரிசையில இந்த சிமியோனும் ஒருவர். அது அவ்வளவு தெய்வீகமான ஒரு மனுஷன் அவர். அவரை குறித்து அங்கு திருசி அநேக காரியங்களை அவர் சொல்கிறார். அவர் என்ன செய்தார் என்றால், அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். அவர் அங்கே பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தின போது அவர் என்ன செய்தார் என்றால், அதை விசுவாசித்தார். உணர்வுபூர்வமாக விசுவாசித்தார், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசித்தார். கர்த்தர் அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னதான், ஆமாண்டவரை நான் அதை ஏற்றுக்கொள்றேன். அது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்தார் என்றால் அதை அறிக்கையும் செய்தார். அவர் வாழ்க்கையில் அதை அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அவர் என்ன அறிக்கை அவரிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை என்னவென்றால், நீ மரணமடைவதற்கு முன்பு இரட்சகரை காண்பாய், மீட்பரை காண்பாய், உன்னுடைய மீட்பரை நீ காண்பாய் சிமியோன். சிமியோன், உன்னுடைய இரட்சகரை நீ காண்பாய் சிமியோன். அங்கே பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு அதை வெளிப்படுத்தினார். அவருக்கு அதை அங்கே ஒரு தரிசனத்தில் காண்பித்தார். அவர் என்ன செய்தார் என்றால், அதை ஏற்றுக்கொண்டார், அதை விசுவாசித்தார். அவர் என்ன செய்தார், எல்லா ஜனங்களுக்கும் அதை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நான் அந்த இரட்சகரை காண்பேன். இந்த உலகத்துக்கு ஒரு மீட்பர் கொடுக்கப்பட போகிறார். இந்த உலகத்துக்கு ஒரு இரட்சகர் கொடுக்கப்பட போகிறார். அந்த ஏசாயா சொன்ன அந்த வார்த்தை என்னுடைய காலத்தில் நிறைவேற போகிறது. நான் அவரை காண போகிறேன், அவரை என்னுடைய கைகளால் ஏந்த போகிறேன். அதை அவன் என்ன செய்தான், அறிக்கை செய்து கொண்டே இருந்தான். எல்லாரும் பைத்தியம் மாதிரி பேசினார். சொன்னாரு, அவர் சொல்லி எத்தனை 800 வருஷம் ஆகி போச்சு, ஒரு காரியமும் நடக்கல. அவர் வந்தாரா வரலையா, இனிமே வரப்போறா என்னன்னு தெரியல, ஒருத்தனும் ஒன்றும் புரியல. ஆனா அந்த சிமியோன் சொல்வதை கேட்டு அவர் என்ன செய்ய, அவனை கேலி செய்தார்கள். திரு சொல்கிறார் அதை குறித்து. வார்த்தை நிமித்தம் வரும் நிந்தை என்ற செய்தியில் திருவசி இப்படியாக சொல்கிறார். நாற்பத்தி 4வது பக்கம் பழைய புத்தகம், அதுல பேராக திருவசி இப்படியே சொல்கிறார். ஆனால் அறையின் பின்னால் உட்கார்ந்து கொண்டிருந்த சிமியோனை அவர்கள் கவனித்திருக்க வேண்டும் அல்லவா? அவனுக்கு வாக்குத்தத்தம் அளிக்கப்பட்டிருந்தது. அவன் கர்த்தர் எனக்கு பிரத்யட்சமாகி, அப்போது அவனுக்கு 80 வயது, கிறிஸ்துவை அவருடைய ரட்சணத்தை என் கண்கள் காணும் மட்டும் நான் மரணமடைய மாட்டேன் என்று உரைத்தார் என்று தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருந்தான். அவன் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறான். கர்த்தர் என்ன சந்தித்தாரு, கர்த்தர் என்னிடத்துல பேசினாரு. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, நீ அங்கே கிறிஸ்துவை அவருடைய ரட்சணத்தை உன்னுடைய கண்களால் நீ காண்பாய், அதற்கு முன்பு நீ மரணமடைய மாட்டாய் என்று கர்த்தர் என்னிடத்துல சொன்னார். சிமியோனே, உனக்கு வயதாகிவிட்டது, அந்த கிழவனுக்கு மூளை கோளாறு ஏற்பட்டு விட்டது, அவனை தனியே விட்டு விடுங்கள், அவன் யாருக்கும் தீங்கு விளைவிக்க மாட்டான். அங்கே ஜனங்கள் சொன்னாங்க, இந்த கிழவனுக்கு வயசாக இருந்தனால கொஞ்சம் மூளை குழம்பி போச்சு, ஆனால் அவரை தனியே விட்டுருங்க, அவர் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டார், நல்ல மனுஷன், அவர் ரொம்ப உத்தமமான ஒரு மனுஷன், தெய்வீகமான மனுஷன். அவர் அதிகமாக அவர் நியாயப்பிரமாணத்தை படித்து, அந்த ஆகமங்களை படித்து, அந்த செய்தியை படித்து, அவர் தேவனிடத்தில் ஜெபித்து, அவர் நிறைய காரணம் தேவனை குறித்து சிந்தித்து இப்போ அவர் அங்க கொஞ்சம் மூளை கோளாறாகி போச்சு, அவர் குழம்பி போயிட்டாரு, அவர் அங்க ஆவிக்குரிய பைத்தியமா மாறிட்டாரு. அவரை தனியே விட்டுருங்க, அவர் எதுவும் செய்ய மாட்டாரு ஜனங்க சொல்றாங்க. ஆனால் சிமியோனுக்கோ கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவன் தேவனுடைய ஆவி என் மேல் இறங்கினதை நான் கண்டேன், நான் நின்று கொண்டு அவரை பார்த்தேன். அவர் என்னிடம், சிமியோனே, நீ இதுவரைக்கும் நீதிமானா இருந்து வந்திருக்கிறாய், நீ அது வரைக்கும் மரிப்பது இல்லை, உன்னை நான் சாட்சியாக வைக்க போகிறேன் என்றான். இப்போ சொல்றான் கர்த்தர் அங்க ஜனங்களிடம் சொன்னான், கிண்டல் பண்றீங்க, என்னை கேலி பண்றீங்க, என்ன ஒரு ஆவிக்குரிய பயிற்சின்னு சொல்றீங்க, நான் அதிகமா பைபிள் படிச்சதுனால, அதிகமா நான் ஆகமங்களை படிச்சதுனால, நான் அதிகமா தேவனை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கிறதுனால, எந்த நேரமும் தேவன் 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 என்று சொல்றதுனால எனக்கு பைத்தியம் முடிச்சிச்சு, ஆவிக்குரிய பைத்தியம் நினைக்கிறீங்க. இல்லடா, நான் சொல்லுவது உண்மை. கர்த்தர் என்னை சந்தித்தார்.
கர்த்தர் இடத்துல பேசினார், அவர் என்கிட்ட சொன்னாரு, ஆகவே சிமியோன் நீ மரிப்பதற்கு முன்பாக நீ அவரை காண்பா என்று சொன்னாரு, அதை தான் நான் சொல்றேன் சொல்றான். சிமியோன் அறையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆவியானவர் அவன் மேல் இறங்கி, சிமியோனே வெளியே போ என்றார். அவன் எங்கு செல்கிறான் என்று அறியாமலே நடந்து செல்கிறான். அறியாமலே போறான். ஆவியானவர் அவன் மேல இறங்க, அவன் வீட்டில் உட்காந்துறான். அவனுக்கு 80 வயசாயிடுச்சு, கண் பார்வைலாம் கொஞ்சம் மங்கி போச்சு, இப்போ கொஞ்சம் ரொம்ப தள்ளாடுகிற வயசு. இப்போ ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். இறங்கி என்ன சொல்றான், சிமியோனே கொஞ்சம் வெளியே போப்பா அப்படின்றாரு. உடனே அவன் எழுந்தது என்ன சொல்றான், வெளியே வந்தான். அவன் எங்கு செல்லுகிறான் என்று அறியாமலே நடந்து செல்கிறான். ஆபிரகாமை போல் அவன் ஏதோ ஒன்றை தேடி செல்கிறான். ஆபிரகாம் ஏதோ ஒன்றை தேடி செல்கிறான். அவன் அங்கே எந்த இடத்துக்கு போறான்னு தெரியாமலே போகிறான். அவன் போகிற இடம் என்னதென்று அறியாமல் அவன் போகிறான். அவன் முன்ன பின்ன பார்த்தது இல்லை. ஆனால் அங்கே தேவன் சொன்ன வார்த்தை விசுவாசித்து அவன் என்ன செய்கிறான் என்றால் அவன் அங்கே புறப்பட்டு செல்கிறான். அதுபோலதான் இந்த ஆபிரகாமின் குமாரனாகிய சிமியோனும் என்ன செய்தான் என்றால் அவன் எங்கே போகிறான் என்று அறியாமலே அவன் புறப்பட்டு செல்கிறான். அது எங்கு உள்ளது என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆயினும் அவன் நடந்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து அவன் நின்றான். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனிடம் அதோ அவர் என்று கூறியிருக்க வேண்டும். இப்போ அவன் நடந்து போயிட்டே இருக்கிறான். உடனே ஒரு இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அவனை நிறுத்தி, அப்பா சிமியோன், நான் உன்கிட்ட சொன்னேன் இல்லையா, அந்த ரட்சகரை குறித்து, அந்த மீட்பரை குறித்து, அங்கே நீ மரணம் அடைவதற்கு முன்பாக அங்கே உன்னுடைய மீட்பரை நீ காண்பாய் என்று சொன்ன, அதோ அவர் என்று ஆவியானவர் அவனிடத்திலே சொல்லுகிறார். பாருங்க, அவன் மரியாளின் கரங்களில் இருந்த குழந்தையை தன் கையில் எடுத்து அண்ணாந்து பார்த்து, கர்த்தாவே, உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போகவிடும், உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது என்றான். சொல்றான். இப்ப அந்த குழந்தை கையில வாங்கிட்டு அவன் சொல்றான், ஆண்டவரே, உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது என்றான். அவன் என்ன செய்தான் என்றால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை அவன் முற்றிலுமாய் விசுவாசித்தான். ஐயா, அது சாத்தியம் இல்லை என்றாலும், அது எப்பொழுது நடக்கும் என்று ஐயா அங்கே ஒரு திட்டவட்டமான காரியம் இல்லை என்றாலும் அவன் என்ன செய்தான் என்றால் பரிசுத்த ஆவியானவர் சொன்ன வார்த்தை அப்படியே விசுவாசித்தான். கொஞ்சம் கூட அதோட எதையுமே செய்யல. அந்த வார்த்தை அப்படியே விசுவாசித்தான், அதை அப்படியே நம்பினான். அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் என்றால் வரலாறு என்ன சொல்லுகிறது என்றால், ஐயா, பிரத்யட்சமான தரிசனம் எதுவுமே கிடையாது, தீர்க்க தரிசியே இல்லை. 400 வருஷமா தீர்க்கதரிசி கிடையாது. ஆமாங்க, மல்கியாவுக்கு அப்புறம் தீர்க்கதரிசி கிடையாது. அதுக்கப்புறம் யோவான் சாணகன் தான். இயேசு பிறப்புக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அவர் பிறகுறாரு. அவ்வளவுதான். தீர்க்கதரிசி கிடையாது. எந்த விதமான ஐயா தீர்க்க தரிசன வார்த்தை கிடையாது. எந்த விதமான செய்தியும் கிடையாது. தேசம் சீர்கட்ட போய் கிடக்கிறது. ஐயா, உத்தமமான ஆராதனை இல்லை. அன்றைக்கு இருந்தது ஒரு 6 விசுவாசிகள் தான். நாட்கள்ல 8 விசுவாசிகள் போல ஐயா அன்றைக்கு இருந்தது ஒரு 6 விசுவாசிகள் தான் அந்த தேசத்துல திரு சொல்லுகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம், அங்க பயங்கரமான ஒரு காலகட்டம். ஐயா, அங்க சீர்கட்டு ஜனங்கள் மனம் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலகட்டம். பரிசேயனும் சதுசேயனும் எழுப்பி அவன் மனம் போல ஜனங்களை ஐயா தாறுமாறாக கள்ள உபதேசத்தின் மூலமா நடத்தி கொண்டு இருக்கிற காலகட்டம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை இந்த சிமியோனுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொன்ன ரட்சகர் வரப்போகிறார், மீட்பர் வரப்போகிறார் என்று சொன்ன பொழுது இவன் உடனே விசுவாசித்தான். ஆகவே அவன் அதை விசுவாசித்து அறிக்கை செய்தான். அதற்காக காத்து கொண்டிருந்தான். எப்பொழுது என்னுடைய ரட்சகரை நான் பார்ப்பேன், எப்பொழுது அவர் எனக்கு முன்பாக தோன்றுவார் என்று அவன் என்ன செய்தான், அதற்காக காத்து கொண்டிருந்தான். உம்முடைய ரட்சணத்தை என்னுடைய கண்கள் கண்டதே என்றால், ஐயா, ரட்சணியம் என்றால் மீட்பு என்று ரட்சணியம் என்று சொல்லும் பொழுது மீட்பு என்று பொருள். ஆக இப்போது அவன் என்ன செய்தான் என்றால், அந்த ரட்சகரை தன்னுடைய கரத்தில் ஏந்தி கொண்ட பொழுது அவன் அங்கே என்ன சொல்லுகிறான் என்றால், சொல்லுகிறான்,
உம்முடைய ரட்சணத்தை என் கண் பார்த்து கொண்டு இருக்கிறது என்றான். சரி சொல்றாரு. இப்போ அந்த ரட்சணத்தை, அந்த மீட்பை அந்த சிமியோன் என்ன செய்தான்? பார்த்து கொண்டிருந்தான். அவன் மீட்கப்படுவதை அவன் பார்க்கிறான். அதுதான் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தார். எப்பா உனக்கு மீட்பு இருக்குதுப்பா சிமியோன், நீ யார் தெரியுமா? நீ நீதிமான். நீ யார் தெரியுமா? என்னுடைய வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவன், விசுவாசிக்கிற, அதை விட்டு வலதுபுறமா இடதுபுறமா சாகிறவன் கிடையாது. அவன் இந்த உலகம் என்ன எவ்வளவுதான் உன்னை பைத்தியம் என்றாலும், எவ்வளவுதான் உன்னை தூஷித்தாலும், எவ்வளவுதான் உனக்கு விரோதமாக பேசினாலும், ஆனால் நீ யார் தெரியுமா? என்னுடைய வார்த்தையை முற்றிலுமா விசுவாசிக்கிற ஒரு உத்தமமான ஒரு விசுவாசி. ஆகவே உனக்கு மீட்பு உண்டு, அதை நான் உனக்கு காட்டுறேன். அப்பொழுது அவங்க தீர்க்கதரிசி சொன்னாரு, அங்கே அந்த குழந்தை தன்னுடைய கரத்தில் ஏந்தி கொண்டு உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது என்றான். சொல்றான், என் கண்ணு பார்க்குதாண்டவர். இப்ப நான் சமாதானத்தோட போறாண்டவர். ஏனென்றா இவன் சீக்கிரத்துல என்னை மீட்க போறேன். இப்ப நான் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைய போறேன். இன்னும் ஒரு 30 வருஷத்துல 33 வருஷத்துல இவர் என்ன ஐயா அங்கிருந்து வெளியே எடுக்க போறார், என்ன அவர் மீட்க போகிறார். அப்படி அவன் சொல்றான், அந்த மீட்பை நான் பார்க்கிறேன், இவர் மூலமா அந்த ரட்சிப்பை நான் பார்க்கிறேன். அவன் என்ன செய்தான்டா? அதை அறிக்கை செய்கிறான். இன்னைக்கு அருமையான சகோதரி இன்னைக்கு திரு சொல்கிறார், இன்னைக்கு நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை ஐயாவே அறிக்கை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அறிக்கை சொல்லும் பொழுது கிரியையிலே காண்பிக்கிறவர்களா இருக்கணும். அந்த வார்த்தைக்காக ஐயாங்க நம்மை அர்ப்பணிக்கிறவர்களா இருக்க வேண்டும். நம்ம என்ன வார்த்தை விசுவாசிக்கிறோமோ அதுக்காக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறவர்களா இருக்கணும், ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்கணும். அதுதான் உண்மையான ஒரு அறிக்கை. அவ்விதமான ஒரு அறிக்கை நாம் செய்தால்தான் உண்மையாகவே நாம் விசுவாசிக்கிறோம் என்று ஒரு அர்த்தம். இன்னைக்கு அருமையான சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில் அவ்விதமான ஒரு அர்ப்பணிப்பு இல்லை என்றால், நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் அது வெளிப்படவில்லை என்றால், நம்முடைய வாழ்க்கையின் மூலமா அவ்விதமான ஒரு சாட்சி வரவில்லை என்றால் நாம் உண்மையாகவே விசுவாசிக்கவில்லை. ஆமா, பாரம்பரியமா விசுவாசிக்க. ஆமா, அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இல்லை. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் என்றால் ஐயா அதை விசுவாசித்து அதை அறிக்கை செய்வார்கள் கிரியையோடு. இன்னைக்கு நம்மிடத்தில் அந்த கிரியை காணப்படுகிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த கிரியை இல்லை என்றால் அந்த கிரியை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிறேன். ஆண்டவர் அந்த கிரியையோடு கூடிய ஒரு விசுவாசத்தை எனக்கு தாரும். நான் அறிக்கை செய்கிறேன், ஆனால் என்கிட்ட அந்த கிரியை இல்லை ஆண்டவரே. அப்படி கிரியை இல்லைன்னா நான் அருவருப்பாயிடுவேனே, உங்களுடைய முகத்துக்கு நான் அருவருப்பாயிடுவேனே, நீங்க என்னை பார்க்க முடியாதே, என்னை கண்ணோக்கி பார்க்க முடியாதே, எனக்கு உதவி செய்ய முடியாதே, நான் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உடையவனா இல்லாம போயிடுறேனே பாருங்க. நான் ஒரு வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவனா இருக்கிறேனே, நான் ஒரு மாய்மாலக்காரனா இருக்கிறேனே பாருங்க. அங்க அருமையான சகோதரி, அந்த தீத்து 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை மறந்து போக வேண்டாம். அந்த தீத்து 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் நம்முடைய வாழ்க்கையில ஐயாவே கிரியாய் இருக்க வேண்டும். அங்க அருமையான சகோதரி, நாம் விசுவாசித்து அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை என்பது கிரியை. அந்த கிரியை இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை வெறுமையான ஒரு வாழ்க்கை, வீணான ஒரு வாழ்க்கை. சும்மா நம்ம தேற்றி கொள்ளலாம். பைபிள் வச்சுக்கின்னு புக் வச்சுக்கின்னு ஆராதனைக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் பாவாரிக்கை செஞ்சேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரே தப்பு கொண்டு தப்பு பண்ணுறது, போய் சொல்றது, ஏமாத்துறது, எல்லா பாவத்தையும் செய்யறது, சண்டை போடுறது, அடிக்கிறது, அப்படி இப்படி போடுறது, விளையாடுறது, சில காரியங்களும் பண்ணுவோம். பண்ணிட்டு என்ன பண்ணிடுவோம்? அறிக்கை செஞ்சிடுவோம், ஆண்டவரே மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. பலன் இல்லை. நம்மளை திருப்திப்படுத்திக்கலாம், நான் ஆண்டவரை மன்னிப்பு கேட்ட மாதிரி. ஆனால் அருமையான சகோதரி, மன்னிப்பு கேட்ட பிறகு மறுபடியும் அதே தவறை செய்வோம் என்றால் கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஆகவே நாம் ஆண்டவருடைய முகத்துக்கு அருவருப்பானவர்களாய் மாறி
நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை அணைக்கிறவராக இருக்கிறது. என் நேசகுமாரனை, என் நேசகுமாரத்தையே, என் மணவாட்டியே, என் மணவாளியே, என் பிரியமே, என் ரூபவதியே, ஆண்டவர் நம்மை அணைக்கிறவர்களாக இருக்கிறது. அப்படியாக நாம் இருப்போம் என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வார். நாம் வெட்கப்பட்டு போவது இல்லை. அப்பதான் வெட்கப்பட்டு போக முடியாது. இல்லாட்டி வெட்கப்பட்டு நிறைய பேர் வெட்கப்பட்டு போயிடறாங்க. ஏனென்றால் அறிக்கை மட்டும் தான் இது, கிரியை இல்லை. ஆகவே ஜனங்கள் என்ன செய்கிறார் என்றால் அவர்கள் வெட்கப்பட்டு போய்விடுகிறார்கள், பின்வாங்கி போய்விடுகிறார்கள். அதற்கான சகோதரி சகோதரி கிரியை மிக மிக முக்கியமானது. அதனால் பார்க்கிறோம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை. அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொந்தமாவான். ஆமென். இப்போ நாம் இங்கே ஒரு நூற்றுக்கு அதிபதியை பார்க்கிறோம். நிறைய முறை நம்ம செய்தியை கேட்டிருக்கிறோம். அவன் இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன செய்தான் என்றால் அவன் வார்த்தையை விசுவாசித்தான். ஆகவே இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சுகத்தை கொடுக்கிறவர். பாருங்க, இந்த நூற்றுக்கு அதிபதி குறித்து தனிப்பட்ட விதத்தில் ஒரு செய்தி எடுத்திருக்கிறேன். அவன் இந்த நூற்றுக்கு அதிபதி அவன் ஒரு ரோமன், அவன் ஒரு பிரஜாதி. ஆகவே அந்த ரோமர்களுக்கு 16 கடவுள் இருக்கிறார்கள். ஆகவே 16 தெய்வத்தை அவர்கள் வணங்குகிறார்கள். ஆகவே ஒவ்வொரு காரியத்திற்கும் காற்றுக்கு ஒரு தெய்வம், ஆகவே அங்கே வெளிச்சத்துக்கு ஒரு தெய்வம், மழைக்கு ஒரு தெய்வம், ஆகவே பாதுகாப்பதற்கு ஒரு தெய்வம், ஐயா சந்தோஷப்படுத்துவதற்கு ஒரு தெய்வம், சமாதானத்தை கொடுப்பதற்கு ஒரு தெய்வம். ஆகவே இப்படியா அவர்கள் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு கடவுளை வைத்திருக்கிறார்கள். நம்ம இந்தியாவில் இருப்பது போலவே ஆகவே ரோமர்கள் அப்படியாக அங்கே 16 கடவுள்களை அவர்கள் வணங்குகிறார்கள். ஆனால் நான் பார்க்கிற இந்த நூற்றுக்கு அதிபதி அந்த 16 கடவுளோடு இயேசு கிறிஸ்துவை அவன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஐயா அங்கே அந்த 16 கடவுளும் தோற்று போனார்கள். ஆக நான் பார்க்கிறேன், இவன் என்ன செய்தான் என்றால் உண்மையான ஒரு கடவுள் யார் என்றால், ஒரு ரட்சகர் யார் என்றால், ஒரு மீட்பர் யார் என்றால், சுகம் கொடுக்கிறவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து தான் என்பதை அவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசித்தான். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை அவன் ஒரு மனிதனாக நினைத்திருப்பான் என்றால் அவனுடைய பாதத்தில் போய் அவன் விழ முடியாது. ஆனால் நான் பார்க்கிறோம், இவன் என்ன செய்தான் என்றால் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் போய் விழுகிறான். ஒரு ரோம ஐயா யாருடைய பாதத்திலும் விழ மாட்டான். அவன் இவன் ஒரு நூற்றுக்கு அதிபதியாக இருக்கிறான். அவன் என்ன சொல்லுகிறான், நான் ஒருவனை அங்கே அழைத்தால் இதை செய்யணும் அதை செய்வான், அங்கே போயிட்டால் போவான், இங்கே வாழ்ந்தால் வருவான், அங்கே நான் என்ன சொன்னாலும் அதை செய்வான். அதை சொல்றான். அவன் நான் ஒரு நூற்றுக்கு அதிபதி, நான் ஒரு பெரிய ஒரு மனுஷன், அவன் எனக்கு இவ்வளவு காரியங்கள் அதிகாரம் இருக்கிறது, அதை சொல்லிட்டு அவன் சொன்னான், அதெல்லாம் ஒன்றுமில்லை ஆண்டவரே உமக்கு முன்பாக. அவன் என்ன செய்தான், அவனுடைய பாதத்தில் வந்து விழுந்து விட்டான். அவனுடைய பாதத்தில் விழுந்து என்ன செய்யறான், அவன் அறிக்கை செய்கிறான், ஒரு வார்த்தை சொல்லும். அவன் என்ன செய்தான் என்றால் அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்கிறான். எப்படி என்றால் கிரியையின் மூலமாய். அவனுக்கு அருமையான சகோதரி சகோதரே, நம்முடைய விசுவாசத்தை நாம் கிரியின் மூலமாய் அறிக்கை செய்வோம் என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வார். ஆகவே இந்த விசுவாச அறிக்கை இல்லை என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாது. அருமையான சகோதரி சகோதரி, நம்ம வாயிலேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லவர், சுகம் கொடுக்கிறவர், பாதுகாக்கிறவர், அதை மட்டும் நம்ம அறிக்கை செஞ்சுட்டு இருந்தா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவர் எப்படி நல்லவர், அதை உள்ளத்தின் ஆழத்தில் விசுவாசித்து கிரியில காட்டும். அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தார், நான் அவருக்காக ஜீவிப்பேன். அதை என்ன செய்யணும், நம்முடைய கிரியில காட்டணும். எப்படி நான் அவருக்காக ஜீவிக்கிறேன், எப்படி நான் அவரை நேசிக்கிறேன், எப்படி நான் அவருக்காக என்னை இழந்திருக்கிறேன் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்னா கிரியில காட்டணுங்க. அந்த கிரியில என்றால் பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் உதவி செய்ய முடியாது. அமர்மையான சகோதரி,
அவனுக்கு கிரியை மிக மிக அவசியமாயிருக்கிறது. இந்த நூற்றுக்கு அதிபதி அவனுடைய விசுவாசத்தை கிரியின் மூலமாய் வெளிப்படுத்துகிறான், அறிக்கை செய்கிறான், கிரியையில அறிக்கை செய்கிறான். இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்தை கிரியையில அறிக்கை செய்யும். நம்முடைய பேச்சின் சத்தத்தை காட்டிலும் கிரியின் சத்தம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்றார். நம்முடைய கிரியை தான் பேசும். அவர் திரசிட்டு சொல்லுவாரு. அவர் அங்க ஆராதனை ஸ்தலத்துக்கு வரும்பொழுது எப்போதுமே ஒரு மனிதனை காண்பார். ஒரு மூலையில உட்காந்து பிரசங்கத்தை அமைதியாக உட்காந்து கேட்டு இருப்பாராம். தெரிசு எப்போ வந்து பார்த்தாலும் அவர் அங்கே தெரிசு வரத்துக்கு முன்னாடி அங்கே உட்காந்து இருப்பார். ஒரு ஆராதனை கூட அவர் இல்லாமல் இருந்தது. தெரிசு எப்பவுமே பார்ப்பார். ஒரு முறை திரசி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த இருக்கை காலியாக இருந்தது. உடனே நெவில் கூட்டி கேட்கிறாரு, பாஸ்டர் கூட்டி கேட்கிறார், அந்த இருக்கையில் உட்காருவார். அவர் இருக்க அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தான். அவருடைய கிரியை பேசுகிறது. அது அருமையான சௌரேஸ்வரி. அவர் பேச மாட்டார், அமைதியா உட்காருவாரு, மெசேஜ் கேட்பாரு, அதன் பிறகு எடுத்து போயிடுவார். அதுதான் அவருடைய வேலை. மற்றபடி எதுவும் பேச ஏசு நல்லவர், ஏசு பெரியவர், அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் அதிசயம் செய்கிறவர், சும்மா வள 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 பேசினே இருக்க மாட்டார். வாயாடி மாதிரி அமைதியா உட்காருவாரு, வார்த்தை கேட்பாரு, ஆராதனை முடிஞ்சவொடனே கையை கொடுத்துட்டு. ஆனால் ஒரு நாள் அந்த இருக்கை காலியாயிருக்கு. அவருக்கு அங்கே ஒரு இருக்கை போடப்பட்டாங்க. இங்க இருக்கை காலியாச்சு, ஆனா அவரு அங்க அந்த இருக்கையில போய் உட்காண்டார். இதுதாங்க சாட்சி, இதுதான் கிரியை பேசுது. இன்னைக்கு அருமையான சௌரேஸ்வரே, நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிரியை அறிக்கையாக இருக்கு. நம்முடைய வாழ்க்கை குறித்து, நம்முடைய ஜீவியத்தை குறித்து ஐயாங்க சாட்சி இருக்கு. அது இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன செய்தான் என்றால், அவன் ஐயா அந்த கிரியில காட்டுறான். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவர், போதும், வேற எதுவும் ஆண்டவர். எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரவான் கிடையாது ஆண்டவரே. உங்களுடைய பாதம் என் வீட்டுல வர்றதுக்கு நான் பாத்திரவான் கிடையாது ஆண்டவரே. நான் ஒரு பாவி ஆண்டவரே, நான் ஒரு புறஜாதி ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை இங்க இருந்து சொல்லுங்க, அவன் சுவஸ்தமாய் சொல்றாரு. இஸ்ரவேல்ல கூட ஒருத்தரும் இந்த விசுவாசம் இல்லையா? என் பின்னாடி வரையில உங்களுக்கு கூட இந்த விசுவாசம் இல்லையா? இந்த விசுவாசம் பெரியதையா? என்ன மாதிரியான ஒரு சாட்சி? அது இன்னைக்கு அருமையான சௌனே சகோதரி, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை விசுவாசத்தை அறிக்கை செய்கிற வாழ்க்கையாயிருக்கும். இதைதான் நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதான் பார்க்கிறோம், சத்ருவை நாம் எப்படி வீழ்த்த முடியும், விசுவாசத்தை எப்படி நாம் வீழ்த்த முடியும். அசுத்த ஆவிகளை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும், எப்படி இந்த ஆவிகளை எல்லாம் நாம் மேற்கொண்டு நாம் ஒரு நல்லதொரு வாழ்க்கை, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அது எதிலே இருக்கிறது என்றால் விசுவாசத்தை அறிக்கை செய்வதிலே இருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம் தான் இங்கே தாவீது. இந்த தாவீது என்ன செய்தான் என்றால், அவனுடைய விசுவாசத்தை அவன் என்ன செய்தான், அறிக்கை செய்கிறவனாக இருந்தான். அவன் கர்த்தரை முழு இருதயத்தோடு நேசிக்கிறவனாக இருந்தான். ஆண்டவருடைய வார்த்தையை முழுமையா விசுவாசிக்கிறவனாக இருந்தான். இந்த தாவீது அங்கே எல்லா ஐயாங்க நியாயப்பிரமாண புஸ்தகத்தையும் வாசித்தவன், ஐயாங்க 5 ஆகமத்தையும் வாசித்தவன், அவன் அங்கே எல்லா விதமான ஐயா வேத புத்தகங்களையும் அவன் வாசித்தவன். ஆகவே அவன் என்ன செய்தான் என்றால், அதை ஐயா விசுவாசித்தான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவன் விசுவாசித்தான். அதை வாசித்தது மாத்திரமல்ல, அதை அவன் அங்கே தன்னுடைய இருதயத்தில் எழுதி கொண்டான். அதை முழு இருதயத்தோடு விசுவாசித்தான். ஆக இப்போது அந்த விசுவாசத்தை அவன் என்ன செய்தான் என்றால், அவன் அறிக்கை செய்கிறான். அவன் அறிக்கை செய்யும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், சத்துரு செயலிழந்து போகிறான். அவன் வெட்கப்பட்டு போகவில்லை. அவன் அங்கே விசுவாசம், உண்மையாகவே அவனுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை என்றால் அவன் வெட்கப்பட்டு போயிருப்பான்.
உண்மையாகவே அவன் அறிக்கை செய்யவில்லை என்றால், அவன் ஒரு மாய்மாலமாக அறிக்கை செய்திருப்பான் என்றால் அவன் வெட்கப்பட்டு போயிருப்பான். ஆனால் அவன் உண்மையாகவே விசுவாசித்து உண்மையாகவே அறிக்கை செய்தான். உண்மையாகவே தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் அதை காண்பித்தான். அதை காண்பித்த பொழுது அவன் வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசித்தது போல அவன் அங்கே வெட்கப்பட்டு போகவில்லை. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்படுவது இல்லை. இந்த தாவீது வெட்கப்பட்டு போகவே இல்லை. அவன் ஒரு சிறு பையனாக இருந்தாலும், அவன் ஐயாங்க பலன் இல்லாதவனா இருந்தாலும், அவனிடத்துல எந்த விதமான ஐயாங்க மேன்மையும் இல்லாதவனா இருந்தாலும் ஐயா அவன் வெட்கப்பட்டு போகவில்லை. ஏனென்றால் அவன் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தான். கர்த்தரை விசுவாசித்தான். இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்பதை அவன் விசுவாசித்தான். அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் விசுவாசித்தான். இந்த இஸ்ரவேல்ல ஒரு தேவன் இருக்கிறார், அந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அதான் விசுவாசம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நேசிக்கிறவர், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாவலா இருக்கிறவர், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கேடகமா இருக்கிறவர். ஐயா ஒரு தேவன் உண்டு. அந்த தேவன் இப்ப ஏன் கூட இருக்கிறாரு. அவருடைய அபிஷேகம் ஏன் மேல இருக்கிறது. ஆகவே இந்த இஸ்ரவேல்ல தேவன் ஒரு உண்டு என்பதை ஐயா இந்த உலகத்தார் யாவரும் அறிந்து கொள்ளும்படி இன்றைய தினத்தில் நான் அதை காட்டுறேன். விசுவாசத்தை அறிக்கை செய்ய 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32 வாசிங்க. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனுடைய யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாக நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக என்றான். ஆமென். 37 வரைக்கும் ஆமென். ஆகவே நாம் பார்க்கிறோம், இங்கே இந்த தாவீது என்ன செய்தான் என்றால் அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. பாருங்க, அது அங்கே அவன் என்ன விசுவாசித்தான் என்றால், இந்த கரடியினுடைய கைக்கு இந்த சிங்கத்தினுடைய கைக்கு ஐயா தப்புவித்த கர்த்தர் இந்த கோலியாத்தினுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பான். அவனுக்கு அமிதமான ஒரு ஐயா இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு விசுவாசம் அவனுக்கு உள்ளே இருந்தது. அவை கர்த்தர் அவனை ஐயா இந்த சிங்கங்களின் வாயிலிருந்து என்னை தப்புவித்தார், கரடியிடத்திலிருந்து தப்புவித்தார், இந்த கோலியாத்திடத்திலிருந்தும் தேவனாய் கர்த்தர் என்னை தப்புவிப்பார் என்று அவனுக்கு முழு இருதயத்தோடு விசுவாசித்தான். அதை என்ன செய்தான்னா, அவன் அந்த சவுலிடத்துல அறிக்கை செய்கிறான். நிச்சயமா தேவன் இவங்ககிட்ட என்ன தப்புவிப்பார். என்னுடைய பலத்தால நான் போலப்பா, என்னுடைய அறிவாலையோ என்னுடைய ஞானத்தினாலேயோ என்னுடைய திறமையினாலேயோ நான் போல. நான் எப்படி போறேன்னா என் கர்த்தருடைய நாமத்தினால போறேன். அவன் சொல்றான், அவன் நான் அங்கே கர்த்தருடைய நாமத்தினால இவனை நான் சந்திக்க போறேன். அங்கே நிச்சயமா அவர் என்னை தப்பு வைப்பார். இந்த வசனத்தை வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன். ஆமென். இப்போ சொன்ன தாவீது அந்த கோலியாத்தை பார்த்து சொல்றான், நீ எப்படி என்கிட்ட வர அப்படின்னா, நீ அங்க பட்டயத்தோட வர, நீ ஈட்டியோட
நான் எப்படி வரேன்னா என் தேவனுடைய நாமத்துல, யெகோவாவின் நாமத்துல வரேன். நான் எப்படி வரேன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உன்னிடத்திலே வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். இப்ப அவனுக்கு ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம்னா, அங்க கரடியை நான் மேற்கொண்ட, சிங்கத்தை மேற்கொண்ட, அங்க இவனையும் நான் மேற்கொள்வேன். அமிதமான ஒரு விசுவாசம் அவனுக்கு உள்ளே இருக்குது. அதை அவன் என்ன செய்யறான், இங்க சவுல் இடத்துல அறிக்கை செய்யறான். அதே அறிக்கை என்ன செய்யறான், அங்கே கோலியாத்தின் இடத்துல அறிக்கை செய்யறான். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். இப்ப கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். நீ இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கிற, உன்னுடைய சுண்டு விரல் அளவுதான் நான் இருக்கிறேன், ஆகவே உன்னை என்னால வீழ்த்த முடியாதுதான். ஆனால் கர்த்தர் உன்னை என்னுடைய கையில ஒப்பு கொடுப்பார். பாருங்க, நான் உன்னை கொன்று, எவ்வளவு அழகா சொன்னாங்க, நான் என்ன செய்வேன்னா உன்னை கொன்றுடுவேன். அவ்வளவு பெரிய உருவத்தை பார்த்து, அந்த கோலியாத்தை பார்த்து, அந்த பயங்கரமான ராட்சதனை பார்த்து இந்த ஒரு பொடி பையன் சொல்றான், நான் உன்னை கொன்று விடுவேன். எப்படி சொல்ல முடியும்? அந்த அளவுக்கு அவன் கர்த்தரை நேசித்தான். உன் தலையை உன்னை விட்டு வாங்கி, உன் தலையை உன் சரீரத்திலிருந்து எடுத்துருவேன். அவ்வளவு பெரிய ராட்சதனை பார்த்து, ஐயா இஸ்ரவேல் ராணுவமே பயந்து நடுங்குகிறது, ஐயா அந்த சவுல் பயந்து நடுங்குகிறான், ஐயா அவ்வளவு பெரிய இஸ்ரவேல் எல்லாரும் அவனுடைய தோலுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய உருவம் படைத்த ஐயா அந்த சவுல் பயந்து நடுங்குகிறான். அப்படிப்பட்ட ஐயா அந்த கோலியாத்தை பார்த்து இவன் சொல்ல, உன்னுடைய தலையை நான் உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். விசுவாச அறிக்கை, கிரியையோடு கூடிய அறிக்கை. ஒரு மூலையில உட்கார்ந்து சொல்லலாம், அந்த சத்துருக்கு முன்பாக நின்று பேசிக் கொண்டிருக்கிறார், அந்த காட்சியிலே நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். இதுதாங்க விசுவாச அறிக்கை, இதுதான் கிரியை. நம்ம அந்த காட்சியில இருக்கணும். கிரியை என்பது நம்ம காட்சியில இருக்கணும். நம்ம காட்சியில இல்லாம பேசி கொண்டிருந்தா பிரயோஜனம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். நம்ம பேசுற காரியம் வாழ்க்கையில இருக்கணும். வாழ்க்கையில எல்லாமே பேசி கொண்டிருந்தா பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. ஆனா இவன் என்ன செய்யறான், அந்த கோலியாத்துக்கு முன்பாக காட்சியிலே இருக்கிறான், அந்த ஸ்பாட்ல இருக்கிறான். பாருங்க, எதிரெதிராக நின்று கொண்டு இருக்கிறான். அப்படியே நின்று கொண்டு அவன் அங்கே அறிக்கை செய்து கொண்டு இருக்கான். ஐயா உள்ளத்தின் ஆழ்ந்த விசுவாசத்தை, ஐயா அங்கே தேவனை நேசிக்கிற தேவனுடைய பராக்கிரமத்தை, தேவனுடைய வல்லமையை ஐயா அங்கே ஐயா அவன் அறிக்கை செய்து கொண்டு இருக்கிறான். கர்த்தர் கிரியில் வந்து விட்டார். கர்த்தர் காட்சியில் வருகிறார். வெட்கப்பட்டு போவது இல்லை. அவன் என்ன அறிக்கை செய்கிறான்? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் தேவனாய் கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் பேசுகிறார். அவன் அங்கே ஈசாக்கை பலியிட கொண்டு சென்ற பொழுது அங்கே தேவனாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அப்போது அவர் இப்படியாய் சொல்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும். இப்போது அவன் என்ன செய்தான், உன்னுடைய சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. அவன் என்ன செய்தான், நீ என்னுடைய சத்துரு, நீ விருத்த சேதனம் இல்லாதவன், நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், நான் தேவனுடைய குமாரன், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய தலையின் மேல் இருக்கிறது, என்னுடைய ஜீவியத்தில் இருக்கிறது. நான் அதை விசுவாசி
நான் ஆராதிக்கிற தேவன் எங்க மத்தியில இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். உன் தலையை உன்னை விட்டு வாங்கி இன்றைக்கு உன்னை ஆகாயத்து பறவைகளுக்கோ காட்டு மிருகங்களுக்கோ நான் இரையாக கொடுப்பேன். இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்பதை உலகத்தார் யாவரும் அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்றார். விசுவாச அறிக்கை. இவ்விதமான ஒரு அறிக்கை இருக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்கிறார். உட்காந்து நான் இவங்களெல்லாம் அழிச்சிடுவேன், கோலியாத்தை அழிச்சிடுவேன், பெலிஸ்தரை அழிச்சிடுவேன் இதெல்லாம் சொன்னேன். யுத்தம் செய்வேன். ஒரு செய்தியத்தை யுத்தம் செய்ய போது அவன் யுத்தம் செய்யறான். அப்படி அந்த காட்சியில் அந்த கிரியில வரும்பொழுதுதான் கர்த்தர் காட்சியில வருவாரு. விசுவாசம் என்பது அந்த ஸ்பாட்ல கொண்டு வந்து நிறுத்தும். அதுதான் விசுவாசம். அதில் பார்க்கிறோம், அவன் வெட்கப்பட்டு போகவில்லை. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் காட்சியில் வந்தார், எல்லாமே மாறி இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று உலகமே அறிந்தது. ஒரு சின்ன பையன் இவனுக்கு, அது அவனல்ல, அவனுக்குள்ள இருந்த தேவன், அவனுக்குள்ள இருந்த விசுவாசம், அவனுடைய அறிக்கை அதை செய்தது. இன்னைக்கு அருமையான சகோதரி, அவ்விதமான ஒரு அறிக்கை நம்மிடத்தில் விசுவாச அறிக்கை இருக்கும் என்றால் கர்த்தர் காட்சியில் வந்து விடுவார். இன்றைக்கு அருமையான சகோதரி, இந்த வருடத்துல ஐயாங்க சத்துருவை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு ஒரு விசுவாச அறிக்கை தேவையாயிருக்கிறது. கிரியை உள்ள ஒரு விசுவாசம் தேவையாயிருக்கிறது. ஆண்டவர் இருக்கிறார் என்பதை உண்மையாய் விசுவாசித்து அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவர் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசித்து அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தர் அவர்களுடைய கிரியைக்கு தக்க பலனை நிச்சயமாய் கொடுப்பார். இதை விசுவாசித்து அறிக்கை செய்யும். அவங்க எல்லாருக்கும் ஒரு பலன் இருக்குது. தாவீதுக்கு ஒரு பலன் இருக்குது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு ஒரு பலன் இருக்குது. உண்மையை நாம் விசுவாசித்து அறிக்கை செய்ய மாட்டோம். கர்த்தர் பெரியவராக இருந்து ஐயா நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். அமரிமான சகோதரி, ஆகவே அவர் சொல்கிறார், நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவதில் நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் ஐயா கொஞ்சம் கூட அசைவே இருக்கக்கூடாது, உறுதியா இருக்கும். எபிரேயர் 10:23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில், நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவதில் நாம் அசைவில்லாமல் உறுதியா இருக்கணும். அசைவே இருக்கக்கூடாது. ஒரு நேரம் விசுவாச அறிக்கை, ஒரு நேரம் சோர்வான ஒரு அறிக்கை, ஒரு நேரம் ஆண்டவர் இதை செய்யறாரு அதை செய்யறாரு அப்படின்னு, ஒரு நேரம் ஆண்டவர் என்ன கை விட்டாரு அப்படின்னு. ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது ஐயாவை சோர்ந்து போவது, அதன் பிறகு அங்கே உற்சாகமா செயல்படுது. அருமையான சகோதரி, நம்முடைய விசுவாச அறிக்கையை நம்ம அசைவே இருக்கக்கூடாது. அறிக்கை எப்பவுமே ஒரே ஸ்டடியா இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் ஐயா அங்கே ஸ்திரமா இருக்கும். எவ்வளவு புயல் அடித்தாலும், எவ்வளவு காற்று அடித்தாலும், எவ்வளவு அலைகள் மோதினாலும், ஐயா எவ்வளவு நமக்கு விரோதங்கள் எழுப்பினாலும், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு உபத்திரவங்கள், எவ்வளவு வியாதிகள் தொல்லைகள் வந்தாலும் ஐயா அருமையான சௌரி நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் இருக்கிறார். சொல்றாரு அசைவே கூடாது. ஏனென்றால் அவர் அப்படிதான் இருந்தார். அவர்தான் சொல்றாரு, நீங்களும் அப்படி இருங்கப்பா, அப்பதான் நித்திய ஜீவன், அப்பதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். எந்த நேரமும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு நீங்க முதலிடம் கொடுங்கப்பா. ஐயாவே எந்த காலகட்டத்திலும் ஆண்டவரை நேசிக்கப்பா, அது போலதான் சொல்றாரு. இன்னைக்கு அருமையான சகோதரி, சரி அப்படியே நாம் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில ஐயாவே முதலிடம் கொடுப்போம் என்றால் அருமையான சகோதரி, சரி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதை நாம் பார்க்கிறோம். வார்த்தை விசுவாசித்து அறிக்கை இட்டால்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும்.
நெகேமியாவை நீங்க வீட்டுல வாசித்து கொள்ளுங்க 9ஆம் அதிகாரத்திலிருந்து. அதுல அந்த ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா தேவனை விட்டு விலகி போயிட்டாங்க. அவங்களுக்கு அலங்கம் இல்லை, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆமா, உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் உள்ள வரோம் போறோம், அசுத்தங்கள் எல்லாம் உள்ள வருது போகுது, அப்படியா ஜனங்க இருந்தாங்க. அங்கே நெகேமியா என்ன செய்தாருன்னா அங்க ஒரு அலங்கத்தை அவர் கட்டணும் அப்படின்னு முயற்சி செய்தாரு. அலங்கத்தையும் கட்டினார். அப்போ அந்த நெகேமியா அந்த புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க வந்து என்ன சொல்லப்படுகிறது என்றால் அவங்க தேவனுடைய வார்த்தையை அந்த ஜனங்களுக்கு பிரசங்கிச்சார். என்ன வார்த்தையை பிரசங்கிச்சான்னா அங்க தேவனாய் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில செய்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில செய்த அந்த அற்புதங்களையும் அந்த அதிசயங்களையும் அவங்க சொல்றாங்க. ஐயா, நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் தெரியுமா, அவரை அவங்க எப்படியா அழைச்சாரு, அவனை அழைச்சி எப்படியா ஆசீர்வதித்தாரு, அவனை எப்படியா உயர்த்தினாரு, விசுவாசத்தின் தகப்பனா அவனை மாட்டினாரு. ஐயா, அங்க இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல அடிமைத்தனத்துல இருந்தாங்க, அங்க தேவனாய் கர்த்தர் அங்கிருந்து எவ்வளவு அற்புதமா அவங்களை கொண்டு வந்தாரு, அவங்கள சிவந்த சமுத்திரத்தின் வழியா எப்படியா அவங்களை நடத்தினாரு. ஒரு கல்லை எடுத்து ஐயா அங்க ஒரு கடல்ல நீ போட்டினா அது எப்படி கடலுடைய ஆழத்துக்கு போகுதோ அதே போல எகிப்தியர்கள் கடலுடைய ஆழத்துல அவர் அமிழ்த்து போட்டாரையா. எவ்வளவு பெரிய தேவனப்பா, அந்த சத்துருக்களை எப்படியெல்லாம் அவர் முறியடிச்சாருப்பா. ஐயா, அங்க உனக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஐயா அங்க குளிர்ச்சியா இருக்க மேகத்தை கொடுத்தாரு, அவங்களுக்கு ஐயா அங்க அக்னி ஸ்தம்பத்தை கொடுத்தாரு, வெளிச்சமா இருப்பதற்கு எப்படியா அவங்களுக்கு நடத்தினாரு. பரலோகத்திலிருந்து அவங்களுக்கு மன்னாவை கொடுத்தாரு, தாகத்துக்கு கண்மலையின் தண்ணீரை கொடுத்தாரு. எவ்வளவு அற்புதமா தேவன் அவங்களை நடத்தினாரு, எவ்வளவு ஆச்சரியமா அவங்களுக்கு நடத்தினாரு. அவங்களுக்கு விரோதமா எழுதின சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் எவ்வளவு அருமையா அவர் அங்க முறியடிச்சாரு. ஐயா, அங்க பாசானின் ராஜாவையும் அந்த ஓகையும் ஐயா அந்த ராஜாக்களை எல்லாம் எப்படி அவர் முறியடிச்சாரு. அங்க தேவன் எவ்வளவு நல்லவர்ப்பா அப்படின்னு போது ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னா ஐயா அவர்கள் கண்ணீர் விட்டு கதறினார்கள். பாவ அறிக்கை செய்து அவர்கள் என்ன செய்தாருன்னா இனி நாங்க தேவனுக்கு விரோதமா செயல்பட மாட்டோம் அப்படின்னு அவங்க என்ன செய்தாங்கன்னா தன்னுடைய மனஸ்தாபத்தை தன்னுடைய அறிக்கையை தேவனிடத்துல ஒப்பு கொடுத்தான். அப்ப தேவன் என்ன செய்தாண்டா அவர்களை ஆசீர்வதித்தான். இன்னைக்கு அருமையான சகோதரி சகோதரி ஐயா அது விசுவாசிக்கணும். முதல்ல எதுக்காக அது சொல்லப்படுது, எதுக்காக அது சொல்லப்படுதுன்னா ஐயா ஜனங்க அதை உணரணும். உணர்வு இல்லாம இருக்கிறாங்க. உணர்வு இல்லாததுனாலதான் ஜனங்க மனம் போல ஜீவிக்கிறாங்க. இன்னைக்கு ஏன் மனுஷன் ஐயா தேவனுடைய வார்த்தை கேட்கும்போது கண்ணீர் விடுவது இல்லை, தேவனுடைய வார்த்தை கேட்கும் மனுஷன் ஐயா அவன் மனசாபப்படுவது இல்லை, அவன் ஏன் அங்க மனமாட்டம் அடைவது இல்லைன்னா உணர்வு இல்லை. அது உணர்வு இல்லாம மனுஷன் இருக்கிறான். அவங்க தேவன் செய்த அந்த அற்புதங்களை மனுஷன் உணர்வு பூர்வமா அவன் அங்க அதை ருசிப்பது இல்லை, அதை உணர்வது இல்லை. ஆக மனுஷன் தன்னுடைய மனம் போல அவன் அங்க பாவத்திலே அசுத்தத்திலே உலகத்திலே அவன் நாங்க ஒன்று கொண்டு இருக்கிறான். ஆமாங்க, அவன் நான் பார்க்க நெகமையில பார்க்கிறோம். அங்கே அந்த ஜனங்கள் உணர்ந்தார்கள். அவங்க அந்த காரியங்களை அறிவிக்கும் பொழுது, அந்த ஆசாரியர்கள் அறிவிக்கும் பொழுது அவர்கள் அதை உணர்ந்து ஓ என் தேவன் எவ்வளோ நல்லவரப்பா, எவ்வளோ அற்புதம் செய்தாரப்பா, எவ்வளோ அதிசயம் செய்தாருப்பா, எவ்வளோ ஆச்சரியமா நடத்துறா, எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியப்பா தேவன், எவ்வளோ வல்லமையுள்ள தேவனப்பா. அப்படிப்பட்ட தேவனுக்கு நாங்கள் எவ்வளோ துரோகம் பண்ணிட்டோம், அந்த தேவனை விட்டு நாங்கள் எவ்வளோ அங்கே பின்வாங்கி போனோம். எப்படி அந்த வனாந்தரத்தில் அந்த ஜனங்க அந்த இருதயத்தை கடினப்படுத்தி ஐயா கழுத்தினால அவர்கள் அங்கே எகிப்துக்கு திரும்பி போனாங்க. அந்த ஜனங்க எப்படி கன்றுக்குட்டிய வணங்கினாங்க அதெல்லாம் அவங்க சொல்லும் போது அவங்க மார்பில் அடித்துக்கொண்டு அழுதார்கள். அதன் பிறகு தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு அருமையான சகோதரி சகோதரி தேவனுடைய வார்த்தை வசனத்தை கேட்கும் பொழுது ஐயா நாம் மனம் திரும்ப வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். அங்கு கர்த்தர் நல்லவர் விசுவாசித்து அதை அறிக்கை செய்ய வேண்டாம், கிரையில காண்பிக்க வேண்டாம், கண்ணீரிட்டு கதற வேண்டாம். அப்படியா நமக்கு கிரையில நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். அதற்கு அருமையான சகோதரி சகோதரி நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்ய, அறிக்கை என்பது கிரியையில காட்டுறது. அப்படியா கிரியையில காட்டும் பொழுது வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். நம்ம அவருடைய கண்ணின் மணி போல பாதுகாப்பு, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நம்மை ஆச்சரியமாய் அற்புதமாய் அதிசயமாய் இயற்கைக்கு மேம்பட்ட விதத்துல அவர் நம்மை நடத்துவார். அவர் நேற்று மீண்டும் என்று மாற நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நாள் மேலே நான் தாழ்த்துகிறோம்.
இது வந்து சிமியோன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை எப்படியாய் அவர் விசுவாசித்தார். நிச்சயமாகவே என்னுடைய காலத்துல நான் மீட்பரை காண்பேன், அந்த இரட்சகரை காண்பேன், அவரை காணும் வரை நான் மரிக்க மாட்டேன். அது எத்தனை வருடங்கள் ஆனாலும் ஐயா அவன் விசுவாசித்தான் ஐயா, அதை அறிக்கை செய்தான் ஐயா. ஆமையா, விசுவாசத்தோடு கூடிய அறிக்கை, அவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கை செய்கிறான், முழு இருதயத்தோடு அறிக்கை செய்கிறான். அந்த அறிக்கை என்ன செய்தது என்றால் ஐயாங்கே மீட்பரை அவனுடைய கரத்துக்கு கொண்டு வந்தது. அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். என் தேவனை ஆசீர்வதிப்பார். அவருக்கு என் தேவனாய் கர்த்தர் எனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார், எனக்கு எடுத்துக் கொள்ளப்படுதலை கொடுப்பார், எனக்கு மறுதவத்தை கொடுப்பார், எனக்கு சுகத்தை கொடுப்பார். ஐயாங்கே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தை அறிக்கை செய்வோம் என்றால் ஐயா கர்த்தர் அந்த சுகத்தை நம்முடைய கரத்திலே கொண்டு வருவார், அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை நம்முடைய கரத்திலே கொண்டு வருவார். ஐயா அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய கரத்திலே கொண்டு வருவார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அமர்மையான சகோதரி சகோதரி, அந்த இரட்சகரை அவன் மாத்திரம் ஏந்தி கொள்ளவில்லை, நாமும் ஏந்தி கொள்வோம். ஆமையா, நம்முடைய உள்ளத்திலே ஏந்தி கொள்வோம், நம்முடைய இருதயத்திலே ஏந்தி கொள்வோம். ஆண்டவரே, அந்த அறிக்கையில எவ்வளவு ஆசீர்வாதத்தை நீர் வைத்திருக்கிறீர். உண்மையாகவே விசுவாசித்து அறிக்கை செய்வோம் என்றால் நாங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. எப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒரு எளிமையான காரியத்தை நாங்கள் செய்தால் ஆண்டவரே எவ்வளவு மகத்தான ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு. அருமையான தேவ பிள்ளைகளை சற்று யோசித்து பாருங்கள். எளிமையான ஒரு காரியம், உண்மையாகவே விசுவாசித்து அறிக்கை செய்தால் வெட்கப்படுவது இல்லை ஐயா. எவ்விடத்திலும் நீ தலை நிமிர்ந்து நிற்கலாம். ஆமையா, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், என்னோடு கூட இருப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் நமக்கு ராஜாவாய் இருந்து நடத்துவார், அவர் நமக்கு தகப்பனாய் இருந்து தேற்றுவார், அவர் நமக்கு தாயாய் இருந்து ஐயா அவர் நம்மை அணைப்பார். ஐயா கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆண்டவரே, இந்த அருமையான சபையை ஆசீர்வதியும், இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதோ உங்களுடைய சத்தத்தை கேட்ட அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே அதற்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கின்றார். இதோ இந்த பிள்ளைகள் உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக ஜீவிக்கின்ற தகப்பனே, பிள்ளைகளை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க தகப்பனே. இதோ தாவீதை போல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசிக்கின்ற தகப்பனே. ஆமாண்டவரே, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறீர், என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறீர். ஆமாண்டவரே, நிச்சயமாய் என்னை நீர் ஆசீர்வதித்தீர், நிச்சயமாய் என்னை கைவிட மாட்டீர், நிச்சயமாய் என் தேவைகளை சந்திப்பேன், நிச்சயமாய் எனக்கு சமாதானத்தை கொடுப்பேன். ஆமாண்டவரே, என்னை ஜீவிக்கிற தேவனான தாவீதை விசுவாசித்தான். சத்துருடைய வாசலை நான் சுதந்தரிப்பேன். என் தேவனாய் கர்த்தர் என் தகப்பனிடத்தில் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், அது எனக்குரியது. ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு எனக்குரியது தகப்பன். இதோ நாங்கள் அதை ஒரு உரிமை கோருகிறோம். ஆமாண்டவரே, இதோ என் தகப்பன் ஆசீர்வாதத்தின் தகப்பன், ஆசீர்வதிக்கிற தகப்பன். ஆக அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரிப்பேன், சமாதானத்தை சுதந்தரிப்பேன், சந்தோஷத்தை சுதந்தரிப்பேன். அப்படியா இந்த பிள்ளைகள் விசுவாசித்து அதை கர்த்தர் கிரியையை காண்பித்து ஆண்டவரே உம்மை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க தகப்பனே. அருமையான சகோதரி, அந்த வழியிலே மாத்திரம்தான் தேவன் வருவார். நம்மிடத்தில் கிரியை இல்லை என்றால் தேவன் வர மாட்டார். நம்முடைய வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கையா மாறுகிறது. ஆகவே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தும், வார்த்தையின் கீழே கொண்டு வருவோம் ஐயா, அவருடைய ஆவியின் கீழே கொண்டு வருவோம், நம்மை கட்டுப்படுத்தி ஐயா உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். அந்த தாவீதை போல ஒப்பு கொடுத்து ஐயா உத்தமமான வாழ்க்கை வாழும் தகப்பனே. அந்த அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதி பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். இந்த தேவைகள் எல்லாவற்றையும் சத்தியம் ஆண்டவரே அவர்களை கரம்பிடித்து நடத்தும். ஆண்டவரே, ஆமாண்டவரே, எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, நீர் ஒருவரே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறவர், நீர் ஒருவரே எங்களை தேற்றுகிறவர், நீர் ஒருவரே எங்களை அரவணைக்கிறவர், நீர் ஒருவரே எங்களை பாதுகாக்கிறவர். உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு ஆதரவு இல்லை ஆண்டவரே, எல்லாம் நீர் தான் தகவல். அவை நாங்கள் உம்மை சார்ந்து ஜீவிக்கிறோம் தகவல். இதோ இன்றைக்கு பேதுரு உம்மை சார்ந்து ஜீவித்த பொழுது ஆண்டவர் அவன் தேவைகளை சந்தித்தீர். ஆண்டவரே, ஆண்டவரே, அவன் கர்த்தாவே உம்மை ஆண்டவர் வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்த போது கனப்படுத்தின போது அவனை ஆசீர்வதித்தீர் தகவல்.
ஆமாண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது அற்புதம் நடந்தது தகப்பனே. இது அப்படியா ஆண்டவரே? இதோ நாங்கள் உம்மை சார்ந்து ஜீவிக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை நீ சந்திப்பீர். ஆமாண்டவரே, இதோ உங்களுடைய வார்த்தையை கனப்படுத்தும் பொழுது ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறது. நன்றி ஆண்டவரே. அப்படியே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமும் ஆண்டவரே அற்புதங்களும் தேவைகளும் சந்திக்கப்படட்டும். பொறுப்பேற்றுக் கொள்ளும் படி நடக்கும். நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை கிரியின் மூலமாய் அறிக்கை செய்ய உதவி செய்யும். பாதுகாத்து வழி எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த செய்தியை ஆண்டவரே கவுந்த பிள்ளைகள் விசுவாசித்து ஆண்டவரே இதன் பேரை கிரியை செய்யட்டும். பொறுப்பேற்று வழி நடத்தும். எல்லாவற்றையும் உடைய கருத்தினை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் எழுந்து நம்ம பாடலை கொடுக்கும் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்ற ஒரு பாடலை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரை தொழுது
ஏற்பட்ட ஆராதனைக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரம் தான் தகப்பனே. எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரம் தான் தகப்பனே. உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இப்போது நீ செய்த நன்மைக்காக நன்றி ஆண்டவரே. நீ கொடுத்த சுகத்துக்கு பலத்துக்கு பாதுகாப்புக்கு ஆண்டவரே உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே வருகிற காலம் முழுவதும் என் தேவனாய் கர்த்த நீரே எங்களுக்கு ஜெயம் கிறிஸ்துவாய் இருந்து ஆண்டவரே ஜெயம் கொடுக்கிறவராய் இருந்து ஆண்டவரே எங்களை தாங்கி நடத்தும் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்துகிறோம் தகப்பனே. வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. பாதுகாத்துக் கொள்ளும் வழி நடத்தும் தொடர்ந்து நடத்தும் தகப்பனே. என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களுக்கு ஆலோசகராய் இருந்து ஆண்டவரே வழிகாட்டியா இருந்து மெய்ப்பனா இருந்து தாயா இருந்து தகப்பனா இருந்து ஆண்டவரே எங்களுக்கு தலைவராய் இருந்து எங்களை தாங்கி நடத்தும் ஆண்டவரே. எங்கள் ராஜாதி ராஜாவினுடைய ஆண்டவரே பொற்பாதத்துல ஆண்டவரே எங்களை ஒப்படைக்கிறோம் தகப்பனே. நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படி நடத்தும் காத்துக்கொள்ளும். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமும் அவருடைய கிருபையும் அவருடைய சமாதானமும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக நமக்கு இருந்த சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கடந்து செல்வோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.